உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திண்டுக்கல் மாவட்டம் தும்பலப்பட்டியில் உள்ள செங்கல் சாம்பரில் பணிபுரிந்து வந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் வடமாநில இளைஞர்கள்தான் கொலை செய்ததாக கூறி அவரது சடலத்தை எடுக்க விடாமல் 7 மணி நேரமாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். உயிரிழந்த இளைஞர் யாரு, என்ன நடந்தது, முழு விவரம்? கண்டிப்பாக பழனி அருகே தும்பலப்பட்டியில் கொலையான இளைஞரின் சடலத்தை 7 மணி நேரமாக உடலை மீட்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தும்பலப்பட்டியைச் சேர்ந்தவர் மௌடீஸ்வரன் மகன் சரவணன், வயது 23. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தேவி சேம்பர் என்ற தனியார் செங்கல் சேம்பரில் வேலை செய்து வருகிறார். இந்த சேம்பரில் வடமாநில இளைஞர்களும் பலர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சரவணன் சேம்பருக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் காலை வரை திரும்பி வரவில்லை என்று கூறப்படுகிறது. அதிகாலை அவர் உயிரிழந்தவாறு இரத்த காயங்களுடன் கிடந்துள்ளார். வேலைக்கு வந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கீரனூர் போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சரவணன் உறவினர்கள் வடமாநில இளைஞரால் தான் சரவணன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சரவணன் உடலை போலீசார் மீட்க விடாமல் தடுத்து நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி அருகே வடமாநில இளைஞர்களால் இளைஞர் கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கடந்த 7 மணி நேரத்திற்கு மேலாக சரவணன் உடலை மீட்க முடியாமல் ஏடிஎஸ்பி ரமேஷ் தலைமையில் டிஎஸ்பி தனஞ்சயன், 5 இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் திணறி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.